உங்களை இந்த பர்சன் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங். நீங்கள் அவங்க பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, அந்த பிளாக் எப்படி ரிலீஸ் ஆக போகுது அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நியூ பிகினிங். பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பரையே மாற்றி போயிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, தேடி துரத்திட்டு ஓடி வர போகிறாங்க. ஃபூல் த மெஜிஷியன். வாவ், யூஆர் மேனிஃபெஸ்டிங். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது. மேபி யூஆர் ஃபாலோயிங் சம்திங். என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ரிச்சுவல் இல்லைனா வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க, இந்த காதல் அப்படிலாம் போகாதியா, நான் உண்மையாக தான் காதலிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா கீப் தட். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குங்க. இதை விட நான் என்னையா சொல்ல, பிளாக் லிஸ்ட்லாம் எங்கே பிளாக் பண்ணியிருந்தால் கண்டுக்கவே நீங்கள் திருப்பி பிளாக் பண்ணி விடுங்க. இட்ஸ் நாட் ஜோக். ஏன்னா இந்த பர்சன் எவ்வளோ தடை நீங்கள் அந்த பர்சனுக்கு வச்சிங்கனாலும் தாண்டி உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. உங்களோட நியூ பிகினிங் வேணும். இதை வந்து எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா, இல்லை, இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ மிராக்கிள். அதிசயம் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஸோ இந்த அதிசயம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த பிளாக்கேஜ், ஏன் இந்த மௌனம், இவங்க ஏன் இந்த மௌனத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு போனாங்க, உண்மை தெரியணும் இல்லையா? பிளாக்கேஜ், ரிக்ரெட். அவங்க உங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த பர்சன் சொதப்பியிருக்காங்க, இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் இந்த பர்சன் சுத்தமாக மௌனமானதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சி. உங்களுக்கு வந்து நியாயம் செய்யலை, உங்களை வந்து சரியாக பண்ணல, மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக ஏதோ சொதப்பி விட்ருக்காங்க. ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங்ஸ். இப்போ வந்து இந்த பர்சன் எதை யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா, நான் சரியாக நடந்துருக்கணும், நான் சரியாக வேல்யூ பண்ணல, இல்லைனா உங்களுக்கான மரியாதையை தரல, நான் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டேன், இல்லைனா இந்த பர்சன் வந்து லிட்ரலாக நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் அ மிஸ்டேக். நம்ம தமிழ் அழகாக சொல்லுவோம், தப்பு வேறு தவறு வேறு இல்லையா? ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஏதோ ஒன்று வந்து நம்ம மன்னிக்கலாம், இன்னொன்று மன்னிக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த பர்சன் வந்து மன்னிக்கக்கூடிய தவறுகள் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த புது ஆரம்பம் கண்டிப்பாக நடக்க போகுது. 99.9%ல 100%. யூ கேன் ட்ரஸ்ட் த ரீடிங். இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்திங்கன்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனும் கிட்டத்தட்ட இதே எனர்ஜி தான், இதே மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்ம கலெக்டிவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கீப் தட் எனர்ஜி. ஸோ அவங்க தவறுகளை அவங்க ஒத்துக்கிற மனநிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இவ்வளோ நாளாக இந்த பர்சன் மௌனமாக இருந்ததுக்கு காரணம். உங்களுக்குள்ளே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்த மனசு தாபங்கள், இல்லைனா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து இப்போது இல்லை. பழசில் இதெல்லாம் தான் காரணம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருந்தது, நீங்கள் விட சொன்னீங்க, இல்லைனா வந்து கோழத்தனம் இருந்தது, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். நீங்கள் உடனே டிஸ்அக்ரிமெண்ட்னா ஒரு கற்பனையை வளர்த்தி விடாதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஒன்று நினச்சிங்க, அவங்க ஒன்று நினச்சாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஆண் மாதிரி நடந்துக்கணும்னு நினச்சிங்க, அவங்க வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா எங்கே வளையணுமோ அங்கே வளையணும், எல்லா இடத்துலையும் வளைஞ்சா எப்படி அப்படின்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன். நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த பர்சன் வந்து தயங்கி தான் உங்ககிட்ட வராங்க. ஏன்னா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆனால் வராங்க, காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட அடுத்த மூவ். ஏன்னா நீங்கள் வேணும், இந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து உங்களை மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட டே டு டே அப்டேட் இந்த பர்சனுக்கு தெரியும். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து இந்த பர்சனுக்கு என்ன நடக்குதுன்ற அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அ பிளாக்கேஜ். இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து அவங்களோட ஒரு பிளாக்கேஜாக போச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா வாவ், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இந்த பர்சன் வந்து அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மெச்சூர்ட் ஃபெமினன் எனர்ஜி, ஸ்ட்ராங்காக, ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்க ஒரு பர்சன். கண்ட்ரோல்னால் அவங்க மேலே இல்லை, வாழ்க்கையில் மகாராணி தான் அவங்க. வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண பொதுஜனம், அதுதான் அவங்களோட டிஃப்ரென்ஸ். அதனால தான் இவ்வளோ தயக்கமே உங்களுக்கு. ஏன்னா ஒரு ராணியை பார்க்க போகும்போது ஒரு பொதுஜனம் எப்படி போவாங்க, ரொம்ப குழம்பி போவாங்க, எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க, அவங்கக்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி 1000 குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் தான் அந்த பர்சன் இவ்வளோ நல்லா தயங்குறது. பட் இனிமேல் அந்த குழப்பத்தினால உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. 4 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டு பி ஃப்ராங்க், இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸும் வருது. மார்னிங் ரீடிங்கில் பார்த்தோம், உங்களுக்கு நிறைய பேர் வந்து இட்ஸ் லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் காதலை உடைக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நம்ம பார்க்குற மாதிரி சீக்ரெட் சொசைட்டி,
யாரோ ஒருத்தங்க உங்கள் காதலை எப்படியாவது முறிச்சிடணும், நீங்கள் ஒழிஞ்சு போயிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. 10 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் இல்லைனா அந்த பர்சன் ரொம்ப சீக்ரெட்டாக வேலை செய்கிறாங்க. சீக்ரெட் சொசைட்டினா சீக்ரெட், எஸ். ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஸ்டார், நீங்கள் தான் இங்கே எல்லாமே. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வாழ்க்கையில் எல்லாமே. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு. நீங்கள் வந்து உங்கள் காதலை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி, அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே விஷயமே. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பொறாமல் பிடிச்சவங்களாக இருக்கலாம், இல்லைனா பேரண்ட்ஸோட ஈகோவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க தோற்று போயிட்டாங்க, ஆப்வியஸாக இல்லையா? அதனால தான் இந்த பிரச்சனையை, இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணி நீங்களாக தோற்று போயிட்ட மாதிரி நடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்டா டே, நான் தான் மகாராணி, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றீங்க. நீங்கள் விடுறதா இல்லை. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் எவ்ரி, உங்கள் பர்சனும் விடுறதா இல்லை. தே ஆர் நாட் லீவிங் யூ ஃபார் ஷியோர். இந்த சீக்ரெட்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேபி இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மேபி இந்த பர்சன் உங்களை ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கேட்கலாம். மிஸ் லைக் லெட்ஸ் ஸ்டார்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், யாருக்கும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் கிராஜுவலாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த பர்சன் உங்கள் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தயங்கி வராங்க. ஐயோ, நான் போய் இப்படி கேட்க போகிறேன், என்ன சொல்ல போகிறோம்ல அப்படின்னு. நீங்கள் மகாராணி, எனக்கு ஆல்ரெடி எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும், உனக்கு முன்னாடி நான் வீடே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த பர்சன் ஷாக்கில் இருக்க போகிறாங்க. யூ ஆர் ஸோ மெச்சூர்டு. இந்த பர்சன் வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா என்ன நினைக்க போகிறீங்க, அது தயக்கத்துக்கு காரணமே இதுதான். நான் வந்து ரொம்ப சின்ன குழந்த மாதிரி போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவங்க ரொம்ப மெச்சூர்டு, இல்லைனா வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆள், இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன அப்படிங்கிற குழப்பந்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, நீங்கள் சொல்கிறீங்க எல்லா நியாயங்களும் எனக்கு தெரியும், எல்லா தர்மங்களும் எனக்கு தெரியும்ட்டீங்க. சரி, அவங்க ஸ்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி உங்களோட சோஷியல் மீடியாவை அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் தே ஆர் ஸோ டிட்டர்மைன்ட். 7 ஆஃப் பென்டிகல்ஸ், ஒர்க்கிங் ஹார்ட். இந்த பர்சன் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆகணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டி வேணும் இல்லையா? ஐம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜி ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரி ஆஃபர் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஏற்றுக்க போகிறீங்க. நீங்கள் முட்டாள் கிடையாது. யூ ஆர் த எம்ப்ரஸ். உங்களை ஏமாற்றணும்னு ஏதாவது பிளான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பட்டவர்தனமாக தெரிஞ்சு போயிடும். மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரீடிங்ஸில் உங்களுக்கு க்ளூ கிடைக்கும், இல்லைனா நீங்களே டிவைன் ஃபெமினன்கிறதுனால உங்களுக்கான மெசேஜஸ் வரும். பிரபஞ்சம் அந்த கார்டு எடுக்க சொல்லுங்கள். நைட் ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். என்ன கார்டு இது? கிங் ஆஃப், போங்கயா. இந்த யார் மார்னிங் ரீடிங் பார்த்தீங்களோ, யூ நோ வை ஐ ஆம் கெட்டிங் திஸ் எனர்ஜி. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஃபெமினன், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல். உங்களோட காதல் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க தான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை எனர்ஜியை மேட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களோட பவர் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒத்த ஆளாக ஒத்த கையில் தாய்க்கிழவியில் வர ராதிகா மாதிரி சும்மா வெலாசி போட்டுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ். இட்ஸ் லைக் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். நான் ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான டேஞ்சரை நான் பார்க்குறேன். நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அகெயின் உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் ஒரு எனர்ஜி உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. யாரோ வேறு யாருக்கும் உங்கள் மேலே ஒரு கண் இருக்குது. அவங்க வந்து உங்கள் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த பர்சன் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மாயை உருவாக்கி வேகமாக வராங்க. ஏன்னா உங்கள் பர்சன் கொஞ்சம் தயங்கி வராங்க. அவங்களுக்கு நிறையா ரிக்ரெட்ஸ் இருக்குது, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த கேப்பில் உங்களை தட்டிட்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. 2 ரீடிங்கில் இதே எனர்ஜி வருது. இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். யார் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், யார் வந்து நைட் ஆஃப் வான்ஸ்ன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கு காதலை சொல்கிற பர்சன் உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் கேட்க போகிறாங்க. அதுதான் உங்களோட செக் பாயிண்ட். இந்த பர்சன் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் போகலாம், இல்லைனா வந்து நம்ம ஊருக்கு தெரியாமல் வாழலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கழுத்து திருவி போட்டுட்டு போயிட்டே இருங்க, காக்காயை போடுற மாதிரி. இட்ஸ் லைக் இட்ஸ் நெவர் எவர் அக்செப்ட் தட். அந்த ஆஃபரை அப்படியே முடிச்சிடுங்க, அவ்வளோதான். அந்த ஆஃபருக்கு நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தர தேவையில்லை. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேட்கும்போதே அந்த ஆஃபருக்கு வந்து ரிஜெக்ஷன் தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து திருட்டுத்தனமாக இருக்கலாம், இல்லைனா யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா. இனிஷியலாக உங்கள் காதல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகிற வரைக்கும் உங்கள் காதல் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதை எடுத்துன்னே வெளியில் சொல்லணும் அவசியம் இல்லை. பட் கல்யாணம் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது, ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தட்ஸ் அ லையர். அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களை
ஏமாத்துறதுக்கான ஒரு திட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு வலையில் விழாதீங்க. வெயிட் ஃபார் திஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரேப்பிட் ஸ்பீடில் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் பர்சன் ரொம்ப சீக்கிரம் வர போகிறாங்க தயங்கினாலும். அந்த கேப்பில் இந்த பர்சன் வந்து உங்களை தட்டிட்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. பிகாஸ் யூ ஆர் த ஃபெமினன். நீங்கள் தான் எங்கள் ப்ரைஸ். ஸோ அந்த ப்ரைஸ் எப்படியாவது அடையணும்னு பார்க்குறாங்க. ஏமாத்துறது எனர்ஜி இங்கே இருக்குது. இது வந்து உங்கள் பர்சனை ஏமாத்துறது. இந்த பர்சன் இட்ஸ் லைக் அ ட்ராமா. உங்கள் பர்சன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மார்னிங் ரீடிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சோ இல்லைனா ஒரு சூழ்நிலை கைதியாக வச்சோ இல்லை அவங்க பேரண்ட்ஸை வச்சோ ப்ராங்க்கு உங்களை யாராவது வந்து ப்ராங்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் பர்சனுக்கு எதாவது ஆகிடுச்சு இல்லைனா அவங்களுக்கு வந்து இது ஆகிடுச்சு அது ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல். எதாக இருந்தாலும் அவங்கள நேரில் பார்த்து பேசுனதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். அவசரப்படாதீங்கோ. இட்ஸ் a வெரி கிளியர் மெசேஜ். சீக்ரெட் இல்லூஷன் ஸ்பெல் ஒர்க் நடக்குது. ஏன்னா தே வாண்ட் த ஸ்டார். நீங்கள் தான் எங்கள் ஸ்டார். நான் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் ஐ கேன் see தட். நீங்கள் தடுமாற மாட்டீங்க ஐ நோ. பட் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். லைக் ஐ வாண்ட் டு வார்ன் யூ. இங்கே பாருங்கள். லைஃப் இஸ் மீனிங்லெஸ் இஃப் யூ மிஸ் யுவர் டெஸ்டினி. நெவர் காம்ப்ரமைஸ் யுவர் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்டாண்டர்டை எப்போவுமே குறைச்சிக்காதீங்க. நீங்கள் மகாராணிக்கு பரிசுகள் வரணும். ஊரறிய வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பெண் கேட்கணும். சில அரண்மனையில் எப்படி நடக்கும், ஒரு மகாராணியை பெண் பார்க்குறேன்னா அப்படின்னா எல்லாரும் அப்படியே இந்த பர்சன் வந்து உங்களுக்கு பரிசில் கொண்டு வரணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஆண்மகனாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கணும். இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் தூக்கி போட்டுருங்க. பி கிரவுண்டட் அண்ட் எம்ப்ரேஸ் எர்த் எனர்ஜி, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். இப்போதைக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. உங்களோட கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வருவாங்க. அது வரைக்கும் தனிமையில் இருங்கள். யாரையும் என்டர்டெயின் பண்ண வேண்டாம். ஈவன் எனர்ஜெட்டிக்காக கூட வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஓகே இது வரதுக்கு லேட் ஆகும், சரி பார்க்குறேன் அந்த ஆப்ஷன், அப்போ அவங்க வந்தால் இதை கழட்டி விட்டுக்கலாம். நோ சச் திங்ஸ். ஏன்னா அது வந்து உங்களோட என்டையர் லைஃபையே மாற்றிடும். அதனால தான் நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி. அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஏன்னா மகாராணி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏ ட்ரூ குயின் ஓன்ட் டூ தட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.